ஸோ பிஃபோர் இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண தெரியுமா, இல்லை டூ யூ வாண்ட் மீ டு ஒரு ஓவர் வியூ கொடுத்துட்டா? மேபி ஒரு ஓவர்வியூ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, ஓகே. ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ ஏன் நம்ம ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்மளோட எல்லா அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வில் பி டெப்ளாயிங் இன் ஏடபிள்யூஎஸ் க்ளவுடில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் அதுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும். அக்கௌண்ட்டோட ஐ கிவ் ஒன் மோர் லிங்க். அந்த லிங்க்ல நீங்கள் ஒன்ஸ் யுவர் நியூ அக்கௌண்ட் இஸ் கிரியேட்டட், ரைட்? நீங்கள் கிரியேட் பண்ணோன்னே அந்த லிங்க்ல நான் சொல்கிற மாதிரி நீங்கள் யூ ட்ரை டு அப்ளை தட். இஃப் யூ அப்ளை தட் யூ மைட் கெட் $300 கிரெடிட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஃபார் 6 months. ஸோ நீங்கள் எந்த சர்வீஸ் வேணாலும் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ டயரில் சில சர்வீஸ் வி கான்ட் யூஸ் இட். இன்ஸ்டன்ஸ் டைப்பே எடுத்திங்கன்னா யூ கான்ட் யூஸ் மோர் தென் T2 மைக்ரோ. அது தவிர்த்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோடனே ட்ரை டு அப்ளை திஸ் ஆஃபர். அந்த லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஈவன் லாஸ்ட் பேட்ச்ல நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோவும் அது தரேன். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். அது பார்த்தீங்கன்னா யூ கேன் அப்ளை தட் கிரெடிட்ஸ். ஓகே, walk you through creating account. So நீங்க aws.amazon.com குள்ள போனீங்கன்னா there will be option to create account. create account click பண்ணீங்கன்னா so sign up. நீங்க இங்க root email id கொடுத்துட்டு you can sign into your account, go through பண்ணலாம். whatever, suppose I'll just give you கொடுக்குறேன். it will ask you to verify. then நீங்க பேசிக்ஸா இருக்கிற ஸ்டெப் தான். ஏன்னா ஐ டோன்ட் ஹேவ் மை இமெயில் ஐடி. இந்த இமெயில் ஐடி இல்லை. ஐ கான்ட் கெட் தட். லெட் மீ see இமெயில் ஐடி ஒர்க் ஆகுதான்ட்டு. வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா you can set password. ஒன்ஸ் நீங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா you can go with you can select the personal என்ன பேரு, so what's your country details. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு you can go to the next step. There is something. So then you have to verify with your card. கார்டில் பார்த்துக்க மேக் ஷூர் தட் யூ யூஸ் எனி கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். மேக் ஷூர் தட் யூ எனேபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன். சி இஃப் இட் இஸ் கெட்டிங் டாலர் அமௌண்ட்டாக இருந்ததுன்னா யூ ஷுட் எனேபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன். இஃப் நாட்னா யூ கேன் யூஸ் எனி கார்டு. ஸோ டோன்ட் வரி. என்னதான் நீங்கள் சர்வீஸ் யூஸ் பண்ணாலும் ஏடபிள்யூஎஸ் சர்வீஸில் ரீசெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் RBI ரூல்ஸ் படி
ஆட்டோ டிடெக்ட் ஆகக்கூடாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஏதோ ஒரு சர்வீஸ் டர்ன் ஆஃப் பண்ண மறந்துட்டீங்க, பில் பெருசாக ஜென்ரேட் ஆகிடுச்சா கூட டோன்ட் வரி, யூ ஓன்ட் கெட் சார்ஜ்டு. உங்கள் கார்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகாது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா யுவர் அக்கௌண்ட் வில் பி கிரியேட்டட். ஒன்ஸ் அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோடனே AWS $300. ஸோ இந்த லிங்க்ல போனீங்கன்னா யூ கேன் கெட், யா, இந்த அப்ளை நான் கொடுத்தீங்கன்னா திஸ் ஒன். Let me give you 1 second. Hmm. So இந்த லிங்க்ல போனீங்கன்னா இந்த ரேபிட் ரேம் கிரெடிட்ஸ் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் $300. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னா ஜஸ்ட் கோ டு திஸ் லிங்க். இந்த லிங்க் கொடுத்துட்டு உங்க ஃபர்ஸ்ட் நேம், உங்க செகண்ட் நேம், த அக்கௌண்ட் ஐடி எங்க இருக்குன்னா, லெட் மீ லாகின் டு மை அக்கௌண்ட். So this is your account ID. Once நீங்க லாகின் பண்ணீங்கன்னா you can see this account ID. இந்த அக்கௌண்ட் ஐடியை நீங்க காப்பி பண்ணி யூ கேன் பேஸ்ட் ஹியர். அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, நீங்க எந்த அக்கௌண்ட்ல வச்சு கிரியேட் பண்ணீங்களோ அந்த இமெயில் ஐடியை கொடுத்துட்டு என்ன ரோல் நீங்க ராயல் ரோல் செலக்ட் பண்ணும்போது ஐடி எக்ஸிக்யூட்டிவ் ரோல் செலக்ட் பண்ணுங்க. தென் ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன். நான் இந்த வீடியோல என்ன கொடுத்துருப்பேன்னா, இதே மாதிரி நான் ஒரு ரீஜனல் ஓடிடி டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால எங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் கிரெடிட்ஸ் இருந்ததுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி நம்ம கொடுத்தோம்னா கொடுத்துடுவேன் ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷனில். தென் ப்ராஜெக்ட் இன்டென்ட் எத்தனை பேர் இருக்காங்களா, லைக் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் பிஓசி டெஸ்டிங்கில் தான் இருக்கும். இம்ப்ளிமெண்டேஷன் ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா 4 to 6 months கொடுத்துக்கோங்க. பட்ஜெட் ரேஞ்ச் வந்து $100 to $500 ஃபார் எ மந்த்னு சும்மா கொடுத்துருங்க. ஒர்க் லோட் டைப் பார்த்தீங்கன்னா, ஸோ வீணோ வெப்சைட் யூஸ் பண்ணுறோன்னா வில் பி யூஸிங் எந்த மாடலோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் டெவாப்ஸ் மாடலே கொடுத்துக்கிறேன். ஸோ உங்கள் எனி நேம், எந்த கம்பெனி நேம் வேணால் கொடுங்க. ஜஸ்ட் லைக் நீங்கள் ஒர்க் பண்ணுற நேம், கம்பெனியும் இல்லை உங்களுக்கு வேணும்னா உங்கள் பேரில் கூட கொடுத்துக்கலாம். ஸோ கம்பெனி சைஸஸ் செலக்ட் 1 to 19 employees. ஃபார் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காதீங்க, ஃபார் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா ஃபார் வித்தின் 2 or 3 daysல வந்து யூ மைட் கெட் அப்ரூவ் பண்ணோடனே யூ கேன் ஏபிள் டு யூஸ் தட் ஆஃபர். நீங்கள் அந்த கிரெடிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். I'll show you. I have the ஒரே second. I'll say you why it was important. So this is organization account. Give me a minute. Asking to have a passkey. ஒரே second. Let me create this. Where is my phone?
ஒரே செகண்ட் I'll come. I'll get my phone and come. Okay. So you have to give the code 676530 532 530. Okay. GitHub இது ரெண்டு இருக்கு. சரி, we'll try this too. 84 653. Let me see. I'll do one more time. நிறைய அக்கௌண்ட் இருக்கிறதுனால getting confused. Device வந்து I'll give yeah, I got it. Nine 6787. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒன்ஸ் இட் அப்ரூவ்ட் ரைட், அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக தே வில் ஆட் யூ தட் கிரெடிட்ஸ். இஃப் யூ கோ டு பில்லிங் செக்ஷன் ரைட், உங்கள் அக்கௌண்ட்டோட பில்லிங் அண்ட் காஸ்ட் மேனேஜ் பண்ணிங்கன்னா தேர் இஸ் அன் ஆப்ஷன் கால் கிரெடிட்ஸ். See, you could see I applied on August. I got automatically credited $300. So நான் என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணாலும் it will get detected from இந்த கிரெடிட்ஸ் தான். ஸோ நம்ம எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணலாம். லைக் ஃப்ரீ டயர் பார்த்தீங்கன்னா இட் வில் ஹாவ் எ லிமிட். T2 மைக்ரோ தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இஃப் யூ கோ ஃபார் T2 மீடியம் இல்லை லோட் பேலன்சர் இல்லை இகேஎஸ் சர்வீசஸ் வந்து கிளஸ்டர் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா இட் வில் பி சார்ஜ்டு. ஸோ இட் வில் சார்ஜ் யூ. ஸோ நீங்கள் சார்ஜ் பே பண்ண தேவையில்ல. ஸோ இஃப் யூ காட் $300 கிரெடிட் ரைட், நீங்கள் எக்ஸ்டென்சிவாக லைக் யூ கேன் ஹாவ் எ ப்ராக்டிஸ். எல்லா சர்வீசஸுமே யூ கேன் ட்ரை ஆன். ஸோ வாட் எவர் பில் ஜென்ரேட்டர் லைக் லாஸ்ட் இட் காட் பில் சம் பில் ஜென்ரேஷன் இருக்கு, ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் டிடெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பே. ஐ டோன்ட் வாண்ட் டு பே அன்டில் திஸ் கிரெடிட் எக்ஸ்பயர்ஸ். ஸோ இதோட கிரெடிட்டோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 6 months இருக்கும். 6 months இருக்கும் இந்த கிரெடிட்ஸோட வேலிடிட்டி. நீங்கள் இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் லைக் பிளான் ஃபார் 60 to 75 days ரைட். ஸோ நீங்கள் இது கூடவே சேர்ந்து உங்களோட ப்ராக்டிஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா யூ வில் பி மாஸ்டர்ட் இன் திஸ் டூல்ஸ். ஸோ நீங்கள் எல்லாமே ஆன்சராக ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு இந்த கிரெடிட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஐ வில் கிவ் யூ திஸ் லிங்க். நான் சேட்டில் போடுறேன். ஸோ someone yeah, மைத்தன் உங்களுக்கு ஓகே தானே? வாட் வை திஸ் கிரெடிட் இஸ் இம்பார்ட்டன்ட்? இப்போ வண்டர்ஃபுல், குட். ஸோ நான் இந்த லிங்க்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் சேட் பாக்ஸில். சேவ் பண்ணிக்கோங்க. யூ அப்ளை ஃபார் தட் அண்ட் யூ வில் கெட் அ கிரெடிட். ஸோ நம்ம எந்த சர்வீஸ் சப்போஸ் நீங்கள் மறந்துட்டா கூட நெக்ஸ்ட் டே நீங்கள் லாகின் பண்ணும்போது you will get easy. You won't get charged. அந்த பயம் இல்லாம நீங்க you can work it. Okay. Also like
I have $500 credit. AWS இருந்து நான் கம்யூனிட்டி பில்டர்னால they provided $500 credit for me. So whoever performs well in the class, I will share you $100 credit to you. Okay, $100 credit நான் கொடுக்குறேன். You can work on that. If two people were performs well, we can share that credit to you, $50. Okay, wow. So make sure you will be attentive in the class. Okay. ஸோ ட்ரை டு இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஆஃபர் அப்ளை பண்ணுங்க. இந்த ஆஃபர் அப்ளை பண்ணுறதுக்கு யூ ஷுட் ஹவ் நியூ அக்கௌண்ட். ஏற்கனவே லைக் 1 year ஓல்டு அக்கௌண்ட்டுக்கெல்லாம் இட் ஒன்ட் அப்ரூவ் ஆகாது. மேக் ஷுர் தட் யூ யூஸ் த நியூ அக்கௌண்ட்ஸ். ஓல்டர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாமல் ட்ரை டு கிரியேட் நியூ அக்கௌண்ட், ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஆஃபர் அப்ளை பண்ணுங்க. யூ வில் கெட் அப்ரூவ்ட். ஓகே ஓகே தென் ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நேற்று நம்ம பேசிக் டெவ்செகாப்ஸோட ஓவியூ பார்த்தோம். ஸோ இது அதுல இருந்து உங்களுக்கு எனி கொஸ்டின்ஸ் இருக்கா? எனி கொஸ்டின்? No. Okay, good. I take others as other silence as no questions. So இன்னைக்கு நம்ம பேசிக்ஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஆரம்பிப்போம். லைக் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன தெரியணும்னா, we directly don't want to jump into Linux. பேசிக்ஸோட கிளவுட் கம்ப்யூட்டிங், தென் நெட்வொர்க்கிங்கோட பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ ஒரு நெட்வொர்க் இன்ஜினியருக்கு தெரியணும்னா தே ஷுட் நோ. ஏன்னா நீங்கள் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரை விட நீங்கள் சில கம்பெனியில் டெவாப்ஸ் இன்ஜினியர் அண்ட் கிளவுட் இன்ஜினியராக ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ ஒரு விபிசி கிரியேட் பண்ணால் ஒரு சப்நெட்னா என்ன, சப்நெட்டில் /24 எத்தனை ஐபிஎஸ் அதை அலோகேட் பண்ணும், /32 எத்தனை ஐபிஎஸ் அலோகேட் பண்ணும். ஸோ பேசிக் ஒரு பாடுக்கு இன்னொரு பாடு கனெக்டிவிட்டி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு என்னென்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஒரு சர்வருக்கு இன்னொரு சர்வருக்கு லைக் ரீச்சபிள் இருக்கா, இல்லை ரூட்ஸ் இருக்கா, இல்லை செக் பண்ணுறதுக்கு பாத் இருக்கான்னு பார்க்கறதுக்கு வி ஷுட் நோ பேசிக் கமெண்ட்ஸ். நாட் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும்லாம் இல்லை, ஜஸ்ட் அ பேசிக் திங்ஸ். ஏன்னா நீங்கள் ஒரு டெவாப்ஸோ இல்லை க்ளவுட் இன்ஜினியர் இருக்கும்போது ஒரு இஷ்யூ வரும்போது ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணும்போது இது நீங்கள் தான். லைக் நீங்கள் அட்ரஸ் பண்ணும்போது அன்டில் சம் அதர் டீம்ஸ் கம்ஸ், நீங்கள் அதர் டீமை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக யூ கேன் டூ எ ஸ்மால் ட்ரபிள் ஷூட்டிங் பை யுவர் செல்ஃப். ஸோ இப்போ லைக் ஒரு P1 பெரிய இஷ்யூ ஒன்று ரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இட் ஷுட் பி இமிடியேட்லி டு பி அக்னாலஜ்டு. நீங்கள் அக்னாலஜ் பண்ணுறீங்க, அக்னாலஜ் பண்ணிட்டு யுவர் ஒர்க்கிங் கிளைண்ட் ஆல்சோ ஷேர் இன் தட். அந்த டைம் வந்து யூ ஷுட் நாட் பி ஐடியல், ரைட்? அந்த டைம் ஐடியல் இல்லாமல் யூ ஹவ் டு ட்ரபிள் ஷூட் சம்திங், ரைட்? ஃபார் தட் யூ ஷுட் நோ பேசிக் ட்ரபிள் ஷூட் கமெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா அன்டில் லைக் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த டீம்ல இருந்து ஜாயின் பண்றவங்களுக்குள்ள உங்களுக்கு யூ கேன் கிவ் அ பேசிக் ஐடியா டு தெம். இதெல்லாம் நான் செக் பண்ணேன், ஸோ மேபி திஸ் மைட் பி அன் இஷ்யூன்னு சொல்லி யூ கேன் கோ தட். ஓகே, so we'll start our first cloud computing class, day 1. Let me close. Okay, so first நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இருக்குன்னு பார்ப்போம். கிளவுட் கம்ப்யூட்டிங் எடுத்துக்கிட்டாலே லைக் இட்ஸ் அதுவும் ஒரு ஆன்-பிரம் போல தான், லைக் பட் தே ஆஃபரிங் இன் எ கிளவுட். ஸோ ஒரு இடத்துல டேட்டா சென்டர் இருக்கும், அந்த டேட்டா சென்டர் இருக்கிறதுல யூஸ் பண்ண சர்வீஸ் நம்ம வந்து ரிமோட்லியே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு தேவை, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோன்னா வி நீட் ஆக்சுவலி ஒரு நார்மல் சிஸ்டம் வித் ஆக்டிவ் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாவே போதும். வி கேன் ஏபிள் டு ஆக்சஸ் த கிளவுட் சர்வீஸ். கிளவுட் வழியாக நம்ம என்ன டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வேணால் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், எப்படிப்பட்ட இன்ஸ்டன்ஸ் வேணால் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே சில சர்வீசஸ் இருக்கு. என்னென்ன சர்வீஸாக இருக்கும்னா, சாஸ் மாடலாக இருக்கும், பேஸ் மாடலாக இருக்கும், இன்ஃப்ரா ஆஸ் எ சர்வீஸாக கொடுக்கலாம், லைக் எனிதிங் ஆர் எவ்ரிதிங் மாடலாக கொடுக்கலாம், வெறும் ஃபங்க்ஷன் ஆஸ் எ சர்வீஸாக கூட நம்ம கொடுக்கலாம். இது என்ன ப்ரோமோட் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ
நீங்கள் ஒரு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டில் இல்லைச்சு ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணிங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒரு டூல் யூஸ் பண்ணுவாங்க. லைக் சர்வீஸ் நோ யூஸ் பண்ணுவாங்க, பிஎம்சி ரெமிடி யூஸ் பண்ணுவாங்க, லைக் தென் இன்டர்னலாகவே வேலைக்கு வேறு எதனா டூல் யூஸ் பண்ணலாம். ஸோ இது இப்போ நான் சர்வீஸ் நோ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. சர்வீஸ் நோ பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் வாண்ட் டு இன்ஸ்டால் எனி சாஃப்ட்வேர். நீங்கள் எந்த லைக் எனிதிங் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. லைக் கம்ப்ளீட்டாக அவங்களே வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க. லைக் வாட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. லைக் என்ன நீங்கள் பண்ணுவீங்கன்னா அந்த யூஆர்எல் லாகின் பண்ணிட்டு உங்களோட அந்த யூஆர்எல் கொடுப்பாங்க, லாகின் பண்ணி வில் பி ஒர்க்கிங் அட் ரைட். அதை பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாமே கொடுத்துரும். அவங்களோட சர்வீஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது. லைக் சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ்னா வெறும் நீங்கள் இந்த ஒரு இன்டர்நெட் வழியாகவே ஆக்சஸ் பண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஒரு காம்ப்ளெக்ஸ் எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் ஜிமெயில் வச்சுட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்களேன். ஜிமெயில் நீங்கள் எது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு நீங்கள் சைன்இன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டாக. ஸோ அதுக்கு நீங்கள் எதனா மெயின்டைன் பண்ண போகிறீங்களா? கிடையாது. எதனா நம்ம கோட் அப்டேட் பண்ண போகிறோமா? எதுவும் கிடையாது, நத்திங். ஜஸ்ட் வெறும் நம்ம வந்து அவங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற டைப் ஆஃப் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ். இதை வந்து பே ஆஸ் யூ கோ மாடல்னு சொல்லுவாங்க. லைக் நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம், எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ பே பண்ணிக்கிட்டா இட்ஸ் எனஃப். இதை பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா அஜூரில் பே ஆஸ் யூ கோ மாடல் தான் மோஸ்ட்டாக எல்லா டைம்லையும் இருக்காங்க. லைக் ஒன்ஸ் யூர் ஃப்ரீ சர்வீஸ் எடுத்துன்னு பே ஆஸ் யூ கோனா நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அந்த மாடல் தான் இந்த டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் சொல்லுவோம். தென் இதோட அட்வான்டேஜ் என்ன? ஸோ நம்ம எது யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு மட்டும் பே பண்ண போகிறோம். ஸோ ஐடியெல்லாம் இப்போ ரன் ஆகலை, இந்த அப்ளிகேஷன் நம்ம ஐடியெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லைன்னா சார்ஜ் பண்ண போகிறது இல்லை. ஸோ எந்த டைமுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டைமுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இது அக்சசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா வெப் ஆப்பாக இருக்கிறதுனால நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்டேட்ஸ் ப்ராப்ளம் இல்லை. லைக் தேர் செல்ஃப் லைக் வெண்டார் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்களோ இட் வில் பி குட் ஃபார் அஸ். ஸ்கேலபிலிட்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈஸி. ஏன்னா நம்ம பண்ண போகிறது இல்லை, அவங்களே தான் லைக் ஆன் டிமாண்ட். எந்த டிமாண்ட் இருக்கோ அந்த டைமுக்கு ஆட்டோவாக ஸ்கேல் நடக்கிறதுனால இது எல்லாமே தான் அட்வான்டேஜ் ஆஃப் இந்த SaaS சர்வீஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். ஸோ நம்ம அட்வான்டேஜ் மட்டும் பார்க்க முடியாதுல்ல. லைக் ஒரு காயினுக்கு எப்படி ரெண்டு சைடு இருக்கோ அதே போல் லைக் ஒரு ஒரு சர்வீஸ் எடுத்துட்டாலும் ஒரு அட்வான்டேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அந்த டிஸ்அட்வான்டேஜ் இருந்ததுன்னா கஸ்டமைசேஷன் பண்ண முடியாது. லைக் அவங்க அந்த ப்ராடக்டை நம்ம கொடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ என்னென்ன சப்போஸ் எனக்கு இந்த பேஜ் வந்து இந்த டிசைனில் இருக்கக்கூடாது, வேற டிசைனில் இருக்கணும், இது எல்லாமே நம்ம பண்ண முடியுமா? பண்ணலாம். அட் எ லிமிட்டட் தான் இருக்குமே தவிர ஃபுல் கஸ்டமைசேஷன் யூ டோன்ட் ஹேவ் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் தட். அதுக்குள்ள ஃபுல் கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்காது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இந்த SaaS மாடலை கன்சிடர் பண்ணுறோம். தென் இது கண்டிப்பாக இன்டர்நெட் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா இது டிப்பிக்கலி க்ளவுட் பேஸ்டு லைக் ப்ராசஸ். ஈவன் அவங்களுக்கு கூட தெரியும், இந்த ஒரு 3 or 6 months பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளவுட் ஸ்ட்ரைக்னு ஒரு மால்வேர் ப்ரொடெக்டட் மால்வேர் ஸ்கேன் பண்ணுற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இட் அஃபெக்டட். அந்த அஃபெக்ட் ஆனதுனால விண்டோஸ் லேப்டாப் கம்ப்ளீட்லி ஷட் டவுன். ஐ திங்க் யூ ஆல் ரிமெம்பர் தட், ரைட்? கரெக்டா? ஸோ அதே போல் இதுவும் இன்டர்நெட் இல்லைன்னா வி கான்ட் ஏபிள் டு ஆக்சஸ் திஸ் அப்ளிகேஷன். ஸோ அதே இன்டர்நெட் தான் இவங்களுக்கு இன்னொரு செக்யூரிட்டி கன்சர்னாக சொல்கிறாங்க. ஏன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் இன்டர்நெட். இது நடுவில் மிடில் மேன் அட்டாக் இது எல்லாமே நடக்கலாம். மேபி டேட்டா ப்ரீச் வந்து லீச் ஆகலாம். இப்போ நீங்கள் ஒரு செக்யூர்டான ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க, யூஆர் ஆக்சஸிங் தேர்ட் பார்ட்டி யூஆர்எல். இது எல்லாமே தேர்ட் பார்ட்டி யூஆர்எல் தான் கன்சிடர் பண்ண போகிறீங்க. ஸோ யூ ஆர் கிவிங் யுவர் இம்பார்ட்டன்ட் டேட்டா டு அ தேர்ட் பார்ட்டி சர்வீஸ்னா, ஸோ தட் டைம் வி வாண்ட் டு மேக் ஷுர் தட் இந்த பேலோட் இங்கேருந்து அங்கே டெலிவர் ஆகும்போது தேர் இஸ் நோ பிரீச்சஸ். இதுவும் இந்த மாடலில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ அதே தான் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் கண்ட்ரோல் ஓவர் டேட்டா. ஸோ வாட் எவர் டேட்டா வி சென்ட், ரைட், we are not sure that how they are maintained at their backend. ஏன்னா டேட்டா பேஸ் அவங்களோட ப்ராடக்டாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவங்க டேட்டா பேஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்ட்டு we don't have idea. Okay.
நெக்ஸ்ட் பேஸ். பேஸ் பார்த்தீங்கன்னா இது டைப் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம்னே நம்மளுக்கு தெரியும். எப்படி சொல்றது, பிளாட்ஃபார்ம்னா இப்போ அவங்களே எல்லா ஹார்ட்வேர் இதுவும் கொடுத்துருவாங்க. லைக் கிளவுட் வழியா ஒரு ஹார்ட்வேர்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. இட் மீன்ஸ் சர்வரே உங்களுக்கு கொடுத்துருவாங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் வெறும் எம்டியாக ஒரு சர்வர் வாங்குறீங்க. அந்த சர்வரில் நம்மளே பில்ட் பண்ணி, நம்மளே டெப்ளாய் பண்ணி, நம்மளே மெயின்டைன் பண்ணி, நம்மளே எல்லாமே லைக் கம்ப்ளீட்டா வெறும் அவங்களோட சர்வர் மட்டும் கொடுத்துருவாங்க. அவங்களோட இந்த இடத்துல நீங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ வில் பி டெப்ளாயிங், மெயின்டைனிங் எவ்ரிதிங் நம்மளே பண்ண போறோம். ப்ரோமோட், இது பார்க்க இது குட் ஐடியா இருக்கு. இதுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்களே கொடுத்ததுனால என்ன வேணா லைக் வி கேன் டூ ஏ கஸ்டமைசேஷன். ஸோ எக்ஸ்டென்சிவா நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம். சர்வர் மட்டும் தான் அவங்களது. லைக் வாட் எவர் த அப்ளிகேஷன் தட் ரன்னிங் இன்சைட் த சர்வர், ரைட், இட் இஸ் ஆஸ். ஸோ அதே போல் இது காஸ்ட் எஃபெக்டிவ் தான். ஏன்னா நம்ம எத்தனை சர்வர் வேணுமோ அது பே பண்ணி வாங்குறதுனால அது ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஈஸியாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம், டிப்ளாய் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், எனி நத்திங். எஃபிஷியன்சி, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுனால யூ கேன் பி மோர் எஃபிஷியன்சி. இந்த இருக்கு ஒரு ரிசோர்ஸ் உங்ககிட்ட இருக்கு. லைக் இந்த ரிசோர்ஸை வச்சு நீங்க எவ்வளோ ஒர்க் பண்ணலான்ட்டு யூ கேன் பிளான் அண்ட் யூ மேக் தட் எஃபிஷியண்டா யூ கேன் டூ தட். ஸோ இதெல்லாம் பார்க்க நல்ல அட்வான்டேஜ் இருக்குன்னா, அப்போ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா கண்டிப்பா எதுக்கு இருக்கு. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, உங்களால ஸ்கேலபிள் இதெல்லாமே கொஞ்சம் டிபெண்ட் பண்ணி நீங்க ப்ரொவைடர் கிட்ட டிபெண்டா இருக்கணும். இன்கேஸ் எனக்கு இந்த சர்வர் பத்தல, இன்னொரு சர்வர் வேணும்னா யூ ஆர் டிபெண்ட் வித் வெண்டர். அந்த வெண்டரை டிபெண்ட் பண்ணி தான் நீங்க இருக்கீங்க. ஸோ அதே போல லைக் இன்கேஸ் நீங்க பேஸ் ப்ரொவைட் பண்றவங்க இருக்குங்களா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நீங்க தான் பண்ணணும். ஸோ இட் மீன்ஸ் எப்படி சொல்றது, சாரி, இந்த இப்போ அந்த சர்வரோட பேட்சிங்கோ இல்லை மெயின்டெனன்ஸோ இல்லை எதுனா பண்ணணும்னா யூ ஷுட் பி டிபெண்ட் வித் த வெண்டர். வெண்டர் தான், ஏன்னா சர்வர் அவங்களது. நீங்கள் அப்ளிகேஷனோட அப்டேட்ஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்களே தவிர உங்களோட சர்வர், உங்களோட இன்ஃப்ராவோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து வெண்டரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதுலேயே லைக் டிஸ்அட்வான்டேஜ் இன்னும் இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஹோஸ்ட் பண்ண இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரோ இல்லை எனி திங் என்விரான்மெண்டல் எனி இஷ்யூஸ்னாலேயோ லைக் இன்டர்னல்லாலேயோ ஏதோ ஒரு இது சிஸ்டம் டவுன் ஆயிடுச்சுன்னா ஸ்டில் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஆக்சஸ் யுவர் அப்ளிகேஷன். இதெல்லாமே ஓவர் டூ பண்ணதான் லைக் நம்ம கிளவுட்ல போகும்போது ஹை அவைலபிலிட்டி, மல்டி ரீஜன், இதை பத்தி எல்லாம் நம்ம பேசுவோம். ஸோ ஐ வில் சி தட் டைம். ஓகேவா? ப்ரொமோட் பிளாட்ஃபார்ம் ஆஸ் சர்வீஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீஸ் ரெண்டும் பார்க்க சிமிலரா இருக்கு. பேர்ல சிமிலரா இருக்குன்னா யா சிமிலரா இருக்கு. ஆனா இது வந்து லைக் எப்படி சொல்லுவோம்னா, இப்போ நீங்க எனி ஒன் நீங்க கிளைண்ட் டெஸ்க்டாப், கிளைண்ட் சிஸ்டம் என்வரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணும்போது எனி ஒன் யூஸ்டு ஒர்க் ஸ்பேஸோ இல்லை விடிஐயோ இல்லை சிட்ரிக்ஸோ இதை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ மைட் நோ. இது வந்து அந்த மாடல்ல இது வரும். லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ் provided outsourcing such network equipment, like device, database, web service and workspace. இந்த workspace கூட உங்களுக்கு இந்த இதுல தான் வரும். என்னன்னா, இது நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்களோ அதை இதுக்கு மட்டும் பே பண்ணா போதும். ஸோ இப்போ நான் ஒரு 100 எம்ப்ளாயிஸ் வச்சுட்டு இருக்கேன். 100 எம்ப்ளாயிஸ்க்குமே ஐ ஹவ் டு ப்ரொவைட் கிளைண்ட் டெஸ்க்டாப். நான் ஏடபிள்யூஸோட ஒர்க் ஸ்பேஸஸே யூஸ் பண்ணலான்ட்டு நினைக்கிறேன். ஸோ ஐம் ப்ரொக்யூரிங் லைசன்ஸ் 100 லைசன்ஸ் நான் ப்ரொக்யூர் பண்ணுறேன். ஆனால் என்னோட எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா சடன் கவுண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது டு 120 யூஸ் பண்ணும்போது ஐ கேன் ரிக்வெஸ்ட் another 20 லைசன்ஸ். ஆர் இந்த 100 பீப்புளுமே இந்த டைமில் லாக்இன் பண்ணுவாங்களா நம்மளுக்கு தெரியாது. ஸோ வி கேன் ஷஃபிள் த லைசன்ஸ். அந்த ஷஃபிள் கூட நம்ம இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸில் பண்ணலாம். ஓகே, இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பே அஸ் யூ கோ மாடல் பண்ணிட்டாவே நம்மளுக்கு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் தான். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோமோ அந்த யூசர்ஸ் பே பர் யூஸ் பேசிஸ். ஸோ ஒரு யூசருக்கு நம்ம லைசன்ஸ் வாங்குறதுனால இட் வில் பி ஈஸி. நீங்கள் இன்னொருத்தர் இல்லைனா கூட இந்த லைசன்ஸ் அந்த இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வி கேன் ஏபிள் டு யூஸ் இட். ஸோ இதனால இந்த யூசர் இல்லை, என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது,
இதுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு, இல்லை இன்னொரு யூசருக்கு புதுசாக வாங்கணும் தேவையில்லை. லைக் ஒரு யூசர் லெஃப்ட் ஆனால் அந்த யூசரோட லைசன்ஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் ஹோஸ்டிங்லாம் இதில் நம்ம ஹோஸ்ட் பண்ணும்போது இட் வில் பி லெஸ். செக்யூரிட்டி பண்ணிங்கன்னா மச் பெட்டர். ஏன்னா அவங்க வந்து ஹார்ட்வேர் சர்வீஸாக கொடுத்ததுனால நம்மளே லைக் வி கேன் மாடிஃபை த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம மாடிஃபை பண்ணி வி கேன் ஏபிள் டு இம்ப்ரூவ் த செக்யூரிட்டி. டேட்டாவோட கண்ட்ரோல் வந்து நம்ம கிட்டே இருக்கும். ஓகே, இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அது மெயின்டெனன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் இது எல்லாமே தேர் கண்ட்ரோல். எப்படி சொல்றதுன்னா என்வாயர்மெண்ட் யூ கேன் டூ தட், பட் சில அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வி வில் பி வெண்டார் கிட்ட தான் இருக்கும். ஸோ அது ஒரு ரிஸ்க். இன்னொன்று டேட்டா வாட் எவர் வி யூஸ்ட் இன் தட் பர்டிகுலர் டேட்டா வி ஹவ் கண்ட்ரோல், பட் ஸ்டில் அந்த வெண்டாரும் வில் ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் தட் டேட்டா, ரைட்? ஸோ அதனால வி ஆர் யூசிங் seeing some security concerns in the data that hosted in the particular server. நீங்க சப்போஸ் வச்சுக்கோங்க, நீங்க ஒரு லைக் ஒரு பிளேஸ் வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்க, ஒரு பிளேஸோ இல்லை ஒரு பிளேஸ் வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்க, ஒரு கடை வைக்க போறீங்க நீங்க. ஸோ யூஆர் பையிங்க கீ. ஒரு பிளேஸ் வந்து ஒரு லேண்ட்லார்ட் கிட்ட இருந்து ஒரு ஷாப்பை நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ லேண்ட்லார்ட் என்ன சொல்றாரு, இது என்ன இடம், இந்த கடைக்கு நானும் கீ வச்சுட்டு இருப்பேன்னா, ஸோ அந்த டைம் என்ன சொல்றீங்க, கடை எல்லாமே உங்களுக்கு ஓகே சூப்பரா இருக்கு, பொசிஷன், பிளேஸ், வேரிட்டிஸ், சேல்ஸ் எல்லாமே ஓகேவா இருக்கு. பட் உங்களுக்கு இன்னொரு கன்சர்ன், லேண்ட்லார்ட் என்கிட்ட இந்த கடையோட கீ இருக்குன்னு, ஏன்னா நான் தான் லேண்ட்லார்டுன்னு சொன்னா, ஸோ தட் டைம் இட்ஸ் நாட் மேக்கிங் சென்ஸ், ரைட்? நம்ம பே பண்றோம், அந்த கடைக்கு பே பண்றோம். வாட் எவர் இன்சைட் த ஸ்டோர் எதுவாக இருந்தாலும் இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள். ஸோ இப்போ லைக் பே பண்ணிட்டு அவர் கீ வேணும், எனக்கு நானும் கீ வச்சுட்டு இருப்பேன், ஷாப்போட கீ வச்சுட்டு இருப்பேன்னா தட் ரைஸ் ஏ செக்யூரிட்டி கன்சர்ன், ரைட்? இல்லை சேம் பே. என்னதான் நீங்க சர்வர் வந்து அவங்க கிட்ட பே பண்ணி வாங்கினாலும் ஸ்டில் சர்வர்ஸ் பிலாங்ஸ் டு தேம், தே கேன் ஹேவ் ஆக்சஸ், ரைட்? ஸோ இது ஒரு செக்யூரிட்டி கன்சர்ன். ஏன்னா நான் ஏன் செக்யூரிட்டி பத்தி இவ்வளோ பேசுறேன்னா, நீங்க நான் ஒர்க் பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு இண்டஸ்ட்ரீஸ், யூஎஸோட டேட்டா லைக் யூஎஸோட கம்ப்ளீட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைக் ஸ்டில் யூசிங் தட் சர்வீஸ், ரைட்? அவங்களோட டேட்டா பார்த்தீங்கன்னா ப்ரீச் ஆகக்கூடாது. ஸோ ப்ரீச் ஆகக்கூடாது அண்ட் தேவ் லிமிடேஷன். இப்போ யூஎஸோட டேட்டா யூஎஸ்குள்ளே தான் இருக்கணும். யூ ஷுடன்ட் ஹோஸ்ட் யுவர் சர்வர் அவுட் சைட் த யூஎஸ். ஸோ இந்த டேட்டா ரெகுலேட்டரியெல்லாம் இருக்குது. லைக் நீங்கள் பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது டேட்டா குவாலிட்டின்னு ஒரு டீமே இருப்பாங்க, டேட்டா ரெகுலேட்டர் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற இந்த ப்ராஜெக்டை பொறுத்து தான் இது எல்லாமே உங்களுக்கு பில்டணும். ஒரு டேட்டா வெளியே லீக் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் சீரியஸ், ரைட்? ஏன்னா நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் டேட்டா லீக் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ இஃப் data got leaked, right, they have to pay a huge fine to the US government அவங்களுக்கு. ஏன்னா when they are writing, right, they are promising that நம்மளோட டேட்டா அவுட் சைட் ஆஃப் யூஎஸ் விட்டு போகாது, இன்சைடு யூஎஸ்குள்ளே தான், லைக் இன்சைட் ஸ்டேட், இன்சைட் த கண்ட்ரிக்குள்ளே தான் நம்ம டேட்டா இருக்கும். ஸோ லீக் ஆகாது, ப்ரீச் ஆகாது சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி வாங்குறதுனால அந்த ப்ரீச் ஆயிடுச்சுன்னா we have to pay that. Yeah, compliance and governance, yes, correct. So இதுக்கு டீமே இருப்பாங்க. லைக் ஐ திங்க் மச் பீப்புள் வேர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், தே நோ தட் டேட்டா வந்து எவ்வளோ முக்கியம்ன்ட்டு. ஸோ அது ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வாட்டி ஒரு கிளைண்ட்டோட டெஸ்ட் என்வரான்மெண்ட், நாட் ப்ரொடக்ஷன், டெஸ்ட் என்வரான்மெண்ட்டில் வி ஹாவ் ஹேண்டில் டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ஸ். எப்படி சொல்கிறதுனா, டிஃப்ரெண்ட் ஸ்டோர்ஸோட கிளைண்ட்ஸை நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம். வாட் ஹேப்பன், ரைட்? ஒரு டெவலப்பர் வந்து வாட் இட் டுக் எ ராங் பாத். இப்போ ஃபார் 30+ கிளைண்ட் ஃபைல்ஸ் வந்து அவங்கவுங்க இண்டிவிஜுவல் இதுவாக தான் போகும். ஒரு லெட்டர்னு வச்சுக்கோங்க, ஒரு லெட்டர் மாரி டிஃப்ரெண்ட் அவங்கவுங்க வெண்டர் தான் போகும். ஒரு டெவலப்பர் பண்ண தப்புனால இந்த 30+ கிளைண்ட்டோட டிஃப்ரெண்ட் டேட்டா வந்து ஒரே கிளைண்ட்டோட இதுக்கு போயிடுச்சு. ஸோ தட் கேம்ஸ் எ ஹியூஜ் டேட்டா பிரீச். ஈவன் தோ தே கான்ட் ஏபிள் டு ஓப்பன் தட், பட் ஸ்டில் அவங்களோட நெட்வொர்க்குள்ள இந்த 30+ கிளைண்ட் கன்சிடர். இப்போ வால்மார்ட் இருக்கு, ஜேசி பெனி இருக்கு, தென் கேப் ஸ்டோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கேப்பு,
தென் டாய்ஸ் ஃபார் யூன்னு இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டாப்போட டிஃப்ரெண்ட் கம்பெனியோட லெட்டர் இதுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கூகுளுக்கோ இல்லை மார்வெல்க்கோ போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளைண்ட்டோட நெட்ஒர்க்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இட் மீன்ஸ் டேட்டா காட் ப்ரீச்டு, ரைட்? ஸோ இந்த ப்ரீச்சும் எஸ்கலேஷன் நடக்கும். ஸோ டேட்டா நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா, இஃப் யூ ஆர் செக்யூர்ட் பேங்கிங் ப்ராஜெக்ட்னா டேட்டாவை பற்றி லைக் செக்யூரிட்டி கன்சர்ன் யூ வில் பி ஆல்வே நிறைய உங்களுக்கு ட்ரைனிங்ஸ்லேருந்து ஹவு யூ நீட் டு பி இன் த ஆஃபீஸ் இன் த சென்ஸ் எங்கன்னா போனால் டெஸ்க்டாப் லாக் பண்ண சொல்லுவாங்க, லைக் தோஸ் திங்ஸ் தே வில் சி. டேட்டா எதுவும் வச்சுட்டு இருக்கக்கூடாது, யூ ஷுடன்ட் சேவ் பாஸ்வேர்ட் இன் யுவர் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு லைக் அந்த ப்ராஜெக்ட் பொறுத்து டிபெண்ட் ஆகி மாறும். தென் எனிதிங் as சர்வீஸ், இதுதான் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ். ஸோ லைக் யூ ஆஃபர் எவ்ரிதிங், நீங்களே எல்லாமே ப்ரொவைட்ஸ் எனி லைக் எல்லா சர்வீஸுமே நீங்கள் பேஸு சேஸு ஐஏஎஸ் எல்லாம் பார்த்தீங்களா, இது எல்லா சர்வீஸ் கம்பைன் டுகெதர் தான் இந்த எனிதிங் as a சர்வீஸ். இதில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லைக் எல்லாமே நமக்கு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால யூ கேன் ஈஸிலி ஸ்கேல் டவுன், என்ன வேணால் நம்ம பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், ஸ்கேலபிலிட்டி இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவ். இதுவும் சிமிலர்லி நீங்கள் என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சர்வீஸ் மட்டும் யூஸ் பண்ணலாம். லைக் சிமிலர்லி இப்போ ஏடபிள்யூஎஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏடபிள்யூஎஸ்னா நம்ம என்ன சர்வீஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு மட்டும் பே பண்ணணும். அவங்க வந்து தே ஆஃபர் 200+ சர்வீசஸ். நம்ம அந்த 200 சர்வீசஸ்மே நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ இஃப் யூ கோ இயர் ரைட், if you type yes, yeah, see, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் இருக்கு. ஸோ இந்த எல்லா சர்வீஸுக்குமே நம்ம பே பண்ண போகிறது இல்லை. என்னென்ன யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு மட்டும் நம்ம பே பண்ண போதுமே தவிர எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணோம்னா இல்லை, நம்ம தேவையில்லை. ரெட் ஷிஃப்ட் யூஸ் பண்ண போகிறோமா, இதுக்கெல்லாம் நம்ம பே பண்ணோம்னா இல்லை. இப்போ சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இதுக்கெல்லாம் பே பண்ண போகிறீங்க. ஓகே, then இது லைக் இட் ஹாஸ் ஆல்சோ லிமிட்டேஷன்ஸ். என்ன லிமிட்டேஷன்னா, யூசர் வந்து இது அவுட்டேஜஸ்க்காக இது வருமானு தெரியல, ஐ எம் நாட் ஷுர் இயர் ஆல்சோ. ஏன்னா ஸ்கேலபிலிட்டி நம்மளே கண்ட்ரோலாக இருக்கிறதுனால இது வருமானு தெரியல. மேபி ஐ டென்ட் சேஞ்ச் கொடுக்கறதுனால யூ கேன் கான்ஃபிகர் யுவர் தெம் செல்ஃப். இப்போ நம்ம கிளவுட்ல ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அந்த டைமுக்கு நம்ம ஸ்கேலபிள் பண்ணோம்னா யா வி கேன் டூ. இது இட் இஸ் நாட் ஏ நம்ம டிபெண்டன்சி ப்ரொவைடர் கிட்ட டிபெண்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம என்ன சர்வீஸ் யூஸ் பண்ண போறோமோ அதுக்கு தான் பே பண்ண போறோமே தவிர ஐ திங்க் இட் ஒன்ட் கம் ஹியர். ஸோ இப்போ அவங்க என்ன சர்வீஸ் என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி சொல்றாங்களோ, அவங்க என்ன சர்வீஸ் ஆஃபர் பண்றாங்களோ அந்த சர்வீஸ் மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு நியூ சர்வீஸை நீங்க யூஸ் பண்ண முடியும்னா யூ கேன் கஸ்டமைஸ் இட் அண்ட் யூ கேன் யூஸ் இன்சைட் தட். பட் அது வந்து லைக் அவங்க ப்ரொவைட் பண்ற நேட்டிவ் சர்வீசஸா இருக்காது. ஸோ அதனால அது ஒரு இஷ்யூ. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன். மேபி லைக் யூ வாண்டட் டு இன்டெகிரேட் கொலிப்ரான்னு ஒரு டூல் இருக்கும். கொலிப்ரா பார்த்தீங்கன்னா டேட்டாவோட குவாலிட்டியை அனலைஸ் பண்ணும். இப்போ ஒரு அப்ளிகேஷன் இல்லை டெப்ளாய் ஆகுது, இல்லை ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டேட்டா பேஸ்ல இருந்து இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு கிளவுட் சர்வீஸ்லேருந்து அந்த கொலிப்ரா கூட இன்டெகிரேஷன் இல்லைன்னா இட் மேக்ஸ் நோ சென்ஸ், ரைட்? நீங்கள் எல்லாமே மேனுவலாக தான் பண்ணணும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் அன் ஸ்கோப், ஆட்டோமேஷன் ஸ்கோப் அங்கே இருக்காது. ஸோ அந்த ஒரு டூலுக்கு இன்டெகிரேஷன் இருக்காது. ஏன்னா ஒயிட்லேயே இந்த டூல் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ அந்த ப்ரொவைடர் இப்போ ஏடபிள்யூஎஸ்ல கொலிப்ராவோட இன்டெகிரேஷன் சப்போர்ட் தரலைன்னா இட் இஸ் எ மேனுவல் ஒர்க், ரைட்? ஆட்டோமேட் பண்ணாமல் நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு லிமிட்டேஷனாக கன்சிடர் பண்ணுறாங்க. தென் ஃபங்க்ஷன் ஆஸ் சர்வீஸ், இதுதான் நம்ம சர்வர்லெஸ்ஸாக சொல்லுவோம். லைக் சர்வர்லெஸ் சொல்லுவோம், இல்லை லேம்டா ஃபங்க்ஷன் சொல்லலாம், பீன் ஸ்டாக் சொல்லலாம். எப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு கோடு வச்சுக்கோங்க. இந்த கோடு வந்து இந்த டைம்ல இட் ஷுட் ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக்லி. இல்லைன்னா இந்த வெறும் நான் கோட் மட்டும் தரேன், எனக்கு நீயே ஒரு சர்வர்லெஸ்ஸா நீயே லைக் டூ பண்ணுன்ட்டு. ஸோ இதோட எக்ஸாக்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபை சொல்லலாம். வாட் ஐ டிட், ரைட்? நம்மளோட கோர்ஸோட வெப்சைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கோர்ஸோட வெப்சைட். ஸோ ஹவ் ஐ ஹோஸ்டட்னா
if you go here, right, AWS Amplify. Excuse me. இங்க என்ன பண்ணேன்னா I just gave my இன்டெக்ஸோட HTML கொடுத்துட்டேன். லைக் இட் இஸ் a static page. நான் என்ன பண்ணேன், I'll show you how create a new app கொடுத்துட்டு I'm using deploy without git. நான் gitல இருந்த கோட் யூஸ் பண்ணல. Then next what I used S3ல இருக்க கோடு யூஸ் பண்ணேன். இல்லைனா நீங்க drag and drop பண்ணி உங்களோட zip folders கூட நீங்க இங்க பே பண்ணலாம். What I did, I used S3. நீங்க கிளிக் பண்ண உடனே உங்க S3ல என்ன இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கு. I'll show you that index file too. ஸோ இந்த S3 பக்கெட்ல என்னோட index.html இருக்கு. I'll download. I'll see. I'll show you that index. ஸோ இது என்னோட index.html கோட். என்னோட கோடை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஐ ஜஸ்ட் வில் வாண்ட் டு கிவ் த பாத். இதில் வந்து ஸோ எந்த இடத்துல இருக்கு, ஸோ இந்த S3க்குள்ள இருக்கு. நான் டெப்ளாய் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், சேவ் அண்ட் டெப்ளாய் கொடுத்தேன்னா, ஸோ நான் எதுவுமே ஒரு சர்வரை கிரியேட் பண்ணலை. நான் நத்திங், ஐ எம் நாட் டூயிங் எனி திங். எல்லாமே வந்து எனக்காகவே வந்து AWS பண்ணுது அண்ட் இட் காட் டெப்ளாய்ட். சி, ஒரு URL கொடுத்துருச்சு எனக்கு. இப்போ கிவ் த URL, ரைட், ஐ கேன் சி த சேவ் வெப்சைட். ஸோ வாட் ஐ டிட், இந்த வெப்சைட்டோட இந்த வெப்சைட்டோட நான் how I managedனா, how I did routingனா, லைக் I'll show you நம்மளோட அப்கமிங் கிளாஸ். ஒரு சர்வீஸ் நம்ம பார்க்கும்போது I'll show you. இங்கே பார்த்தீங்கன்னா கூட we used certificate to see our connection is secure. If I go right, you can see the certificate is valid. Where I got the certificate, I got certificate from the Amazon. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ I'll show you how to use those things. இது ஒரு மாடல். தென் இது மட்டும் தான் பண்ண முடியுமான்னா, இல்லை AWS Lambda வச்சுட்டு கன்சிடர் ஒரு சினாரியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ப்ராஜெக்ட்ல காஸ்ட் அதிகமாக வருது, கிளவுடோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடியலாக வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இல்லை UITயோட இன்ஸ்டன்ஸ் வந்து வீக்கெண்ட்ஸில் ஐடியலாக இருக்குது. ஐடியலாக இருந்தாலும் வி ஹவ் டு பே. ஏன்னா நம்மளோட டேட்டா அதில் இருக்குது, அந்த சர்வர் ஆன்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த காஸ்ட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மேனுவலாக போயிட்டு என்னென்ன இன்ஸ்டன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம லைக் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் மண்டே இல்லை ஃப்ரைடே நீங்கள் போகும்போது ஷட் டவுன் பண்ணுறீங்க, இல்லை சாட்டர்டே காலையில் லாகின் பண்ணி ஷட் டவுன் பண்ணுறீங்க. தென் மண்டே மார்னிங் பிஃபோர் த பிஸ்னஸ் ஸ்டார்ட்ஸ், நீங்கள் பிஃபோர் த ஆஃபீஸில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் டர்ன் ஆன் பண்ணுறீங்க. ஸோ இது மேனுவல் ஒர்க். கரெக்டாக இதை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு யூ கேன் ரைட் ஏ லேம்டாவில் வந்து நீங்கள் எந்த ஷெல் ஸ்கிரிப்டிங் எழுதலாம், இல்லை பைத்தானில் எழுதலாம், எந்த ஸ்கிரிப்டிங் வேணால் நீங்கள் எழுதி லைக் இந்த டைமில் எனக்கு இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் ஆகணும். ஸ்டாப் ஆன உடனே ஐ ஷுட் கெட் ஏ மெயில் ட்ரிகர். எனக்கு மெயில் ட்ரிகர் ஆகணும். இதேமாரி இன்ஸ்டன்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு, டெவ் இன்ஸ்டன்ஸ் எக்ஸ்கியூஸ் மீ டெவ் இன்ஸ்டன்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. தென் அதே போல் ஸ்டார்ட்டுக்கு இன்னொரு நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி இந்த டைமுக்கு பர்டிகுலராக இந்த ஸ்கிரிப்ட் ட்ரிகர் ஆகி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகணும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நம்ம க்ரான் ஜாப் எல்லாமே பார்த்துருக்கோம்ல. ஸோ க்ரான் ஜாப்னா என்ன பண்ணும், அந்த டைமுக்கு அந்த ஜாபை ஸ்டார்ட் பண்ணும், கம்ப்ளீட் பண்ணுறது எல்லாமே லைக் க்ரான் ஜாப் வில் டேக் கேர், ரைட். லைக் சிமிலர்லி நீங்கள் உங்கள் கோடு கொடுத்தா மட்டும் போதும், அதுக்கு ஏற்ற இன்ஃப்ரா வந்து அதுவே கிரியேட் பண்ணும். ஓகேவா? அதுதான் ஃபங்க்ஷன் ஆஸ் ஏ சர்வீஸ். இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிள், ஈஸிலியாக இருக்குது. ஏன்னா ப்ரொவைடர் டிபைன் பண்ணி தான் இருக்கிறதுனால ப்ரொவைடர் வில் இப்போ நீங்கள் க்ளவுடில் யூஸ் பண்ணுற AWS லேம்டாவோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிள் தான். ஸோ நீங்கள் உங்களோட ஒர்க் லோட் பொறுத்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ராவை சூஸ் பண்ணிக்கும். கரெக்டாக?
ஸோ பே ஒன்லி த நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டர். லேம்டா பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்லேயே இங்கே இருக்கும் பாருங்க. ஏடபிள்யூஎஸ்லே ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டயரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சர்வீஸ் நீங்கள் எத்தனை ட்ரிகர் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஐம் நாட் ஷுர் வித் த நம்பர். யா 1 million request per month வந்து இட் ஆஃபர்ஸ் ஃப்ரீ ஆன் ஏடபிள்யூஎஸ் ஃப்ரீ டயர். ஸோ நீங்கள் ட்ரிகர் பண்ணலாம், ட்ரிகர் பண்ணி ஒரு இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு இன்சூரன்ஸ் ஸ்டாப் பண்ணலாம், இல்லை ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணலாம். ஸோ மெனி திங்ஸ் யூ கேன் டூ பை யூஸ் ஹெல்ப் ஆஃப் திஸ் லேம்டா ஃபங்க்ஷன் வச்சு இது பண்ணலாம். ஸோ நம்ம என்னென்ன ஈவெண்ட், எத்தனை ஈவெண்ட் ட்ரிகர் இருக்கோ அந்த ஈவெண்ட் பேஸ் பண்ணி கூட இட் வில் சார்ஜ். ஓகேவா? ஸோ கோட் சிம்பிளிஃபிகேஷன், ஏன்னா நம்ம தான் என்டையர் கோட் அப்ளிகேஷனே தரமே தவிர இது வந்து இட் இஸ் லைக் என்ன வேணா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா வாட் எவர் ஐ திங்க் எனக்கு என்ன வேணுமோ நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ இட்ஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பிளாட்ஃபார்ம். ஸோ இது பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் எதுவும் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம சர்வர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம மெயின்டெனன்ஸு தெர் இஸ் நோ சான்ஸ். இப்போ அந்த வெப்சைட் வந்து பேட்ச் ஆகலை, ரீசெண்ட் செக்யூரிட்டி பேட்ச் ஆகலை, இது கன்சர்னாக இல்லை. இது ஆட்டோமேட்டிக்கலி they do by themselves without any downtime. ஓகேவா? நான் சொன்னேன் லைக் எனி ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ல நீங்க எழுதலாம். லைக் ஐ டிட் ரைட் HTML, ரைட்? நீங்க HTML மட்டும் தான் எழுதணும் இல்லை, நீங்க Node.js அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிட்டு கூட யூ கேன் அப்லோட் அண்ட் யூ கேன் see that. அதே போல லெஸ் கண்ட்ரோல் ஓவர் த சிஸ்டம்ஸ். ஸோ நம்ம கோடு தான் நம்மளோட மெயின் திங்கே தவிர சிஸ்டமோட இது கிடையாது. கண்ட்ரோல் நம்மளுக்கு இல்லவே இல்லை, 0% கண்ட்ரோல் நமக்கு. ஓகேவா? Then you just go through this. அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன இருக்கோ you just go through this. என்னென்ன சர்வீசஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ள ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இது இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல எனி டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கா? தேங்க்யூ. ஓகே, தென் ஸோ I'll share this டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். யூ ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ் மோர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வில் ஹேவ் திஸ் PDF. யா, நெட்வொர்க்கிங், பேசிக் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் வந்து வில் see ஒன் பை ஒன்னா. ஸோ பிஃபோர் நம்ம நோ பண்ணும்போது, பிஃபோர் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இந்த OSI மாடல்ஸ்னால் எப்படி ஒர்க் பண்ணுது? OSI மாடல்னா there will be like 7 layers. அந்த 7 layers எப்படி ஒர்க் ஆகுறது யூ ஷுட் நோ. என்னென்ன லேயர் இருக்கு இது எல்லாமே நீங்கள் if you go internet and put OSI model, right? Yeah. ஸோ இந்த 7 லேயர், இந்த 7 லேயர் என்ன பண்ணுது? லைக் வாட் இஸ் ஃபிசிக்கல் லேயர்? நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டீப்பர், ஏன்னா இட்ஸ் நாட் எ நெட்வொர்க் கிளாஸ், ரைட்? ஜஸ்ட் கிவிங். ஏன்னா நீங்க லோட் பேலன்சர் கிட்ட வரும்போது தேர் இஸ் a different types of load balancer இருக்கு. ஸோ நோட்ல வரும்போது நீங்க சொல்லுவீங்க எப்படி லைக் நெட்வொர்க் லேயர்ல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா, இல்லை லைக் அப்ளிகேஷன் லேயர்ல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் லைக் டிராஃபிக்கை ரவுட் பண்ணுமா? தட் டைம் யூ வில் ஸ்டார்டட் டிஸ்கஸிங் தட். ஸோ இது ஜஸ்ட் பேசிக், ஒரு லேயர் என்ன பண்ணுன்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவே இட்ஸ் மச் எனஃப். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லையே. ஈவன் தோ நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணுறோம்னா லைக் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட யூ வில் கெட் ஆல் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் யுவர் ஆர்கிடெக்ட். இப்போ அந்த நீங்கள் ஒரு சிஸ்டமை டிசைன் பண்ணாலும் யுவர் ஆர்கிடெக்ட் கிவ் ஏ ப்ளூ பிரிண்ட் போல கொடுத்துட்டா அந்த ப்ளூ பிரிண்ட் வச்சே யூ கேன் ஏபிள் டு நோ. ஸ்டில் யூ ஷுட் நோ திஸ் பேசிக்ஸ். இப்போ ஃபிசிக்கல் லேயர்னா என்ன பண்ணும், டேட்டா லிங்க் லேயர்னா என்ன பண்ணும், யூ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். ஓகேவா? இதை கோ த்ரூ பண்ணுங்க. I don't want to take this completely. Go through பண்ணுங்க. Go through பண்ணீங்கன்னா you will know. Okay. Then next பார்த்தீங்கன்னா where is it? First,
Yeah, it got closed. No worries. So I'll giving a learning resource இதுல இருக்கு. You can click and see. So how it works, TCP/IP னா like what what layer எல்லாமே யூஸ் பண்ண சொல்லி கூட கொடுத்திருப்பேன். Just go through this. Then in the protocols பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தான் ப்ரோட்டோகால் சொல்லுவாங்க. லைக் ஹவு டேட்டா இஸ் டிரான்ஸ்மிட்டட் பிட்வீன் டிஃப்ரெண்ட் டிவைசஸ் இன் நெட்வொர்க். இப்போ இன்னொரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ் கன்சிடர் நீங்கள் கிளஸ்டரை வச்சுக்கோங்க. கிளஸ்டர்னா ஒரு குரூப் ஆஃப் நோட்ஸை தான் இல்லை குரூப் ஆஃப் சர்வர்ஸை தான் நம்ம ஒரு குரூப்பிங்கில் பண்ணி வச்சிருந்தா கிளஸ்டர்னு சொல்லுவோம். கரெக்டா? இந்த கிளஸ்டரில் ஒரு நோடுக்கு இன்னொரு நோடு எப்படி பேசும்? ஸோ இல்லைன்னா ஒரு கிளஸ்டருக்குள்ள ஒரு 10 பாட் ரன் ஆகுதுன்னா இந்த 10 பாட் எப்படி கம்யூனிகேட் ஆகுது? ஸோ இதெல்லாமே வந்து எப்படி ஒரு டிவைஸோட இன்னொரு டிவைஸ் பேசுது. கன்சிடர் இப்போ நம்ம நார்மலாக ஹோம்ல எடுத்துக்கிட்டா வி ஹவ் லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லேப்டாப் ஒரு பிரிண்டரோ வச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஹவு திஸ் போத் வேர் டாக்கிங் டு ஈச் அதர். ஸோ நம்ம அந்த டைம் என்ன யூஸ் பண்ணியிருப்போம், ஃபிசிக்கலாக ஒரு கேபிள் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம லேப்டாப்ல இருந்து சிஸ்டம் கனெக்ட் பண்ணுறது, லேப்டாப் பிரிண்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு கேபிள் யூஸ் பண்ணியிருப்போம். சப்போஸ் இஃப் இட் இஸ் எ வைஃபை பிரிண்டர்னா எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் சேம் வைஃபை நெட்வொர்க். ஒரே வைஃபை நெட்வொர்க்ல இருந்தால் தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டாக த ப்ரோட்டோகால்ஸ் அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் எப்படி என்னென்ன இருக்குன்ட்டு பார்க்கறதுக்கு. இதுக்கு நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா TCP/IP யூஸ் பண்ணுவோம். TCP/IP என்ன சொல்லுவோம்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். என்ன TCP/IP பெஸ்ட்னா உங்களோட டேட்டாவோட எப்படி சொல்றது, ஒரு டேட்டா சென்ட் ஆகுதுன்னா இதில் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர், ஹெட்டர் இருக்கும் ஃபுட்டர் இருக்கும், நடுவில் உங்கள் டேட்டா இருக்கும். ஸோ இட் மீன்ஸ் நம்ம இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு அந்த டேட்டா சென்ட் பண்ணும்போது அந்த டேட்டாவோட ரிலையபிலிட்டி, டேட்டா உங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சுன்னா வில் கெட் an acknowledgement ஆக் ரிக்வெஸ்ட் நம்மளுக்கு வரும். விச் மீன்ஸ் வாட் எவர் வி சென்ட் டேட்டா இட் சக்ஸஸ்ஃபுல்லி தே ரிசீவ்டு சொன்னதுனால நம்மளுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். அக்னாலஜ்மெண்ட் வரும் மீன்ஸ் நம்ம டேட்டா சென்ட் பண்ணது வந்து இட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகே, நோ லாஸ், எந்த லாஸுமே வந்து நம்மளுக்கு ஆகலை. இட் பிரேக்ஸ் டேட்டா இன்டு பேக்கேஜ். எப்படின்னா I'll show you. ஸோ இப்போ ஒரு டேட்டா எடுத்துக்கிறோம்னா இந்த டேட்டால ஒரு டேட்டா இருக்குன்னா டேட்டாவை வந்து ஹெட்டர் தனியா இருக்கும், ஃபுட்டர் தனியா இருக்கும். ஸோ நடுவில் டேட்டா வந்து இண்டிவிஜுவலா பிரேக் பண்ணிடும். லைக் நீங்க கொடுக்குற டேட்டாவை பிட்ஸ் அண்ட் பைட்ஸா இட் வில் பிரேக். இதனால என்ன யூஸ்னா பிரேக் பண்ணிட்டு இட் வில் ஹேவ் எ சீக்வென்ஷியல் நம்பர் 1 2 3. ஸோ இதே போல இட் வில் ஹேவ் எ சீக்வென்ஷியல் நம்பர். சீக்வென்ஷியல் நம்பரா இருக்கும்போது டேட்டா அந்த சைடு லைக் ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க் போகும்போது உங்க டேட்டா பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் எ சீக்வென்ஷியல் நம்பர்னால யூ வில் கெட் சேம் டேட்டா, நடுவில் எந்த லாஸும் இருக்காது. ஸோ அதுதான் வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர். ஸோ இட் பிரேக்ஸ் இன்டு பேக்கேஜ். சீக்வன்ஸ் நம்பர் அசைன் பண்ணோம் அண்ட் யூஸ் அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ். ஒன்ஸ் அந்த மெசேஜ் டெலிவரி ஆயிடுச்சுன்னா யூ வில் கெட் அ ஆக். இந்த ப்ரோட்டோகால் தான் மோஸ்ட்டாக நம்ம லைக் ஒரு ஃபைலோ இல்லை ஒரு திங்ஸோ வந்து ஒரு நெட்வொர்க்குள்ள நம்ம பண்ணும்போது வில் சென்டிங். சரி இப்போ நம்மளே வந்து எப்படி சொல்றது, ஏதோ ஒரு ஃபைலை நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். பென் டிரைவ்ல இருந்தோ இல்லை இதுல இருந்து பண்ணும்போது நம்ம சென்ட் பண்ணுறோம். லைக் நெட்வொர்க் ஷேரிங்லேயே வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வரும் காப்பீடு கம்ப்ளீட்லி. ஸோ அந்த மெசேஜ் எல்லாம் வரும்ல. லைக் கன்சிடர் தட் ஆக்சுவலாக அவுட் தட் டஸ் நாட் ஒர்க் பட் யூ வில் கெட் எ மெசேஜ் ரைட் கம்ப்ளீட்டட். ஸோ யூ வில் கெட் த சேம் திங் அக்னாலஜ்மெண்ட். ஒரு ஆக் ரிக்வெஸ்ட் உங்களுக்கு வரும். நெட்வொர்க் இன்ஜின் ஐ பிலீவ் சம் ஒன் இயர் இஸ் நெட்வொர்க் சரவணன் நினைக்கிறேன். he knows well. ஏன்னா அவர் நெட்வொர்க்லேயே ஒர்க் பண்ணுறதுனால he knows very well on this concept I believe. தென் யூடிபி பார்த்தீங்கன்னா யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா
நம்ம டேட்டாவை கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம வி ஒன்ட் கேர் அது பர்டிகுலர் எண்ட், நம்மளோட டெஸ்டினேஷன் எண்டில் அவங்க ரிசீவ் ஆகுதா ரிசீவ் ஆகலையான்ட்டு நம்ம கண்டுக்கவே மாட்டோம். வாட் நம்மளோட மெயின் பாயிண்ட் வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்கள வந்து அது ரிசீவ் ஆச்சா ரிசீவ் ஆகலையா எதுவுமே வந்து அவங்க கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. இந்த ப்ரோட்டோக்கால் எங்க ப்ரோமோட் யூஸ் பண்ணுவீங்கன்னா, நீங்க கேம் ஸ்ட்ரீம் பண்றீங்க வச்சுக்கோங்களேன், கேமோ இல்ல வீடியோவோ இல்ல இப்ப கிரிக்கெட் ஸ்ட்ரீம் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஏன்னா அது மில்லியன்ஸ் ஆஃப் டிவைஸ்க்கு அவங்க சென்ட் பண்றாங்க கரெக்டா. இப்போ ஹாட் ஸ்டார்னா லைக் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் யூசிங் இட். அந்த மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து தே கான்ட் ஹேண்டில் ஆக் ரிக்வஸ்ட், ரைட்? அவங்க இப்போ ஒரு கிரிக்கெட் ஸ்ட்ரீம் பண்றாங்க. அந்த ஸ்ட்ரீம் பண்ணும்போது ஸ்ட்ரீமிங் அந்த 8 hours இல்லை 9 hours 6 hours கம்ப்ளீட்டா ஸ்ட்ரீம் ஆகுது. ஸ்ட்ரீம் ஆகும்போது தே ஒன்ட் கெட் ஒரு ஸ்ட்ரீம் ஒரு டேட்டா பைட்ஸ்க்கு இல்லை ஒரு பிட்ஸுக்கு. ஒரே செகண்ட், ஐம் கெட்டிங் கால். ஒரே செகண்ட். நம்மளுக்கு இந்த இதுவுமே எல்லாத்துக்குமே அவங்க ஆக்டிவ் ரிக்வெஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அந்த டைம் தே வில் யூஸ் திஸ் டைப் ஆஃப் ப்ரோட்டோகால் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. வெதர் அட் ரிசீவர் ரேட் பார்க்காம இருக்கலாம், பார்த்துட்டு இருக்கலாம், எனி திங். ஸோ தே டோன்ட் கேர் அபவுட் த அக்னாலஜி வெதர் டேட்டா ரிசீவ் ஆச்சு இல்லையான்ட்டு. தே ஒன்ஸ் யா இட்ஸ் டிடிஹெச் டிவி சேனல் இருக்கு, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் தே யூஸ் திஸ் யூடிபி ப்ரோட்டோகால். தென் ஐபி ப்ரோட்டோகால். ஐபி வந்து ஐபி ஹவு மச் இம்பார்ட்டன்ட்னா, இப்போ நெட்ஒர்க்ல இருக்கிற டிவைஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இடம் இருக்கணும்ல, ஒரு அட்ரஸ் இருக்கணும். நீங்க ஒரு டேட்டா சென்ட் பண்ணணும்னா யூ நீட் ஏ டெஸ்டினேஷன் அட்ரஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்க ஒரு லெட்டர் அனுப்புறீங்க வச்சுக்கோங்க. நான் லெட்டர் அனுப்புறீங்களோ இமெயில் அனுப்புறீங்களோ, லைக் வாட் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் நோ தேர் அட்ரஸ். அப்படி இல்லைன்னா இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு தெரியணும். ஒரு அட்ரஸ் இருந்தாதான் வி கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை. அதே போல நெட்ஒர்க்ல இருக்கிற எல்லா டிவைஸுக்குமே ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் பேரு ஐபி. ஐபி நத்திங் பட் இன்டர்நெட் அட்ரஸ். லைக் எப்படி நம்ம சொல்லுவோம், இப்போ நம்மளோட கம்பைன் ப்ராம்ப்டுக்குள்ளேயே நம்ம போனீங்கன்னா இப்போ ஐபி கான்ஃபிக் பார்த்தீங்கன்னா ஃபார் மீ ஐ ஹவ் கனெக்டட் டு இன்டர்நெட், ரைட்? இந்த இன்டர்நெட்டுக்கு எனக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ இது என்ன அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, இது என்னோட ரவுட்டர்லேருந்து எனக்கு வரும். என்னோட ரவுட்டரோட அட்ரஸ் இது. ஆக்சுவலி இதுதான் என்னோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கிடையாது. நான் இன்டர்நெட் கிட்ட இருந்து வாங்குறதுனால இன்டர்நெட்டோட ப்ரொவைடர் எனக்கு கொடுக்குற ஒரு அட்ரஸ். இதே போல் நீங்கள் இன்டர்னலாக நெட்ஒர்க்கில் இருக்கும், இன்டர்னலாக ஒரு நெட்ஒர்க் கிரியேட் பண்ணுறீங்கன்னா யூ ஹவ் டு ஐடென்டிஃபை ஈச் அண்ட் எவ்ரி டிவைஸ் ஒரு அட்ரஸ் நீங்கள் அசைன் பண்ணணும். அப்போ தான் உங்களால் கண்ட்ரோலும் பண்ண முடியும், கம்யூனிகேட்டும் பண்ண முடியும். ஓகேவா? இதை நம்ம ஒரு சர்வர்ஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த சர்வர்ஸோட அந்த சர்வர் பேசும்போது எப்படி நம்ம ஐபி அட்ரஸ் வச்சு பண்ண போகிறோம். லைக் எஸ்எஸ்ஹெச் பண்ணலாம், லைக் எஸ்சிபி பண்ணலாம். லைக் ஒரு ஃபைலை வந்து இன்னொரு சர்வர் காப்பி பண்ணுறதுக்கு அதோட டெஸ்டினேஷனோட அட்ரஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம பண்ண முடியும். ஸோ தென் போர்ட்ஸ். இந்த போர்ட் நம்பர்ஸ் பிளேஸ் மேஜர் ரோல். நீங்கள் இன்டர்வியூவில் போனால் கூட யூ வில் கெட் தே வில் ஆஸ்க் யூ எஸ்ஹெச்னா என்ன போர்ட்டில் ஒர்க் ஆகுது. இது பேசிக் போர்ட்ஸ். இந்த போர்ட் தெரிஞ்சாவே இட் ஃபைன். தென் அப்ளிகேஷன் ரன் ஆகிற போர்ட்ஸ். இப்போ ஜென்கின்ஸ்னா பை டிஃபால்ட்டாக இட் ரன் ஆகுறது 8080 போர்ட். சோனார் கியூப்னா 9000ல் ரன் ஆகும். தென் நெக்ஸஸ்னா 8081ல் ரன் ஆகும். ஸோ இந்த பேசிக்ஸ் போர்ட்ஸ் தெரிஞ்சாவே போதுமே தவிர கம்ப்ளீட்டா எல்லா போர்ட்ஸ் தேர் இஸ் சோ மச் போர்ட்ஸ் அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்ட்டு அவசியம் இல்லை. ஸோ பேசிக்ஸ் HTTP எதில் ஒர்க் ஆகுது, 80 பை டிஃபால்ட் 80 போர்ட்டில் ஒர்க் ஆகும். HTTPS எந்த போர்ட்டில் ஒர்க் ஆகுது, இட்ஸ் ஃபைன். தென் FTP எந்த போர்ட்டில் ஒர்க் ஆகுது, இது தெரிஞ்சாவே போதுமே தவிர வி டோன்ட் வாண்ட் டு நோ ஆல் அதர் போர்ட்ஸ். ஓகே, ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். எல்லாமே நீங்கள் மெமரைஸ் பண்ணணுன்ட்டு ரிக்வயர்டே கிடையாது. நம்ம யூஸ் பண்ணும்போதே அப்ளிகேஷன்ல யூ வில் நோ தட். போர்ட்ஸோட வேல்யூ என்னன்னா, உங்கள் நெட்ஒர்க் இருக்கு, உங்கள் சிஸ்டமே இருக்கு, எல்லா போர்ட்ஸ் ஓப்பன் ஆகிருந்தா தட் ஆல்சோ கன்சிடர் அஸ் ஏ செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி. எந்த போர்ட் தேவையோ அந்த போர்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வில் யூஸ் இப்போ சப்போஸ் ஐ வாண்ட் யூஸ் ஒன் சர்வீஸ் பட் ஐ எம் அலோவிங் ஜென்கின்ஸ் மட்டும் ஒரு போர்ட்டில் லவ் பண்ணிவிட்டு அது மட்டும் தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். வேறு எந்த போர்ட்டுமே ஆக்சஸ் பண்ண தேவையில்லைனா கூட நம்ம போர்ட் ரெஸ்ட்ரிக்ட்
பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம லினக்ஸ் கிளாஸ்ல ஐ ஷோ யூ. லினக்ஸ் கிளாஸ் வரும்போது ஐ ஷோ யூ ரியல் எப்படி நம்ம பண்றோம்ட்டு ஐ ஷோ யூ த எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, தென் சப்நெட்டிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றீங்கன்னா விபிசி கிரியேட் பண்ணுவீங்க, லைக் ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா? அந்த ப்ரைவேட் நெட்வொர்க் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா யூ ஷுட் நோ இட் வில் ஆஸ்க் யூ ஃபார் ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க், ரிச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் நம்ம கிரியேட் பண்றோம்னா ஸோ I'll just create a VPC வச்சுக்கோங்களேன். இங்கே சிஐடிஆர் பிளாக் கேட்குது. வாட் இஸ் திஸ் ப்ரொமோட்னு கேட்டிங்கன்னா இதுதான் இந்த சப்நெட்டிங். லைக் சப்நெட் பண்ணுறதுக்கு என்னன்னா, நம்ம எத்தனை இப்போ ஒரு நெட்வொர்க் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். இந்த நெட்வொர்க்கில் இத்தனை டிவைஸ் தான் இருக்குன்ட்டு நீங்கள் லிமிட்டேட் பண்ணுறீங்க. வாட் சப்நெட் வில் டூ ரைட், அந்த நெட்வொர்க்கில் அத்தனை ஐபி அட்ரஸை உங்களுக்கு அலோகேட் பண்ணும். அண்ட் ஏன்னா வி கேன் யூஸ் எஃபெக்டிவ்லி. இப்போ நான் எதுவுமே யூஸ் பண்ணலை, இட் மீன்ஸ் ஐ ஹேவ் ஒன் மோர் பார்த்து நினைக்கிறேன். ஸோ யா கோ இயர் ரைட். இப்போ /32 யூஸ் பண்ணால் எனக்கு ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் தான் கிடைக்கும். இட் மீன்ஸ் வெரி சார் இங்கே ஸ்லாஷ் நோட்டேஷன் இருக்குல்ல. இப்போ யூஸ் 32னா இதுலேருந்து என்னால் ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். இங்கேயே கொடுக்குறது ஒரு நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா பிட்வீன் இந்த சைஸ்க்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லி இட் மென்ஷனிங் ரைட். இது பிட்ஸ். இது என்ன பண்ணோம்னா லைக் வேர் இஸ் மை நெட்வொர்க். ஸோ ப்ரிஃபிக்ஸ் 32 கொடுத்தோம்னா வாட் இட் வில் டூ, இட் ஒன்லி அலோகேட் ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் தான் அலோகேட் பண்ணும். ஸோ /31 கொடுத்தோம்னா 2 ஐபி அட்ரஸ் தான் கொடுக்கும். ஸோ இதுவே பை டிஃபால்ட்டாக 16 to 28 கேட்குது இல்லை, 16 இல்லை, 16 will be long. more than 32னா இட் மைட் கெட் 256 ஐபி அட்ரஸஸ் நினைக்கிறேன். ஸோ இப்போ கன்சிடர் 18 கொடுத்தீங்கன்னா யூ கேன் யூஸ் 16,000 ஐபி அட்ரஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு there is a subnet calculator கூட இருக்கு. So if I want prefix length, see you have a prefix calculator here, right? So I'll go with any. So if I give 16, right, that is 16. So any range கொடுத்தது நான் கொடுத்தோன்னா you will get where you get your usable. இதோட இங்கிருந்து 42060.1ல இருந்து you can use this much of IP address in your subnet. இது எல்லாமே நீங்க உங்களோட நெட்வொர்க்குள்ள இத்தனை ஐபி அட்ரஸ் நீங்க அலோகேட் பண்ணலான்ட்டு யூ கேன் யூஸ் இட். ஸோ இதெல்லாம் எங்க யூஸ் ஆகும்னா ப்ரோமோட், உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல வரும், எனக்கு இத்தனை டிவைஸா நான் யூஸ் பண்ணணும், மற்றதெல்லாம் நான் யூஸ் பண்ண தேவையில்லைன்னா யூ கேன் லிமிட். அந்த டைம்ல நீங்க ஒரு ஐபி ஒரு நெட்வொர்க் விர்ச்சுவலா கிரியேட் பண்ணும்போது யூ கேன் ரெஸ்ட்ரிக்ட் த நம்பர் ஆஃப் ஐபிஸ். இதனால என்ன யூஸ்னா லிமிடேஷன் இருக்கும். லைக் அன்வான்ட் டிவைஸ் நீங்க கனெக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ஈஸி டு மேனேஜ், இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ சப்நெட் ஆல்சோ லைக் பிளேஸ் எ மேஜர் ரோல். ஓகேவா? தென் ரவுட்டிங். இந்த ரவுட்டிங் எல்லாம் நம்ம பண்ணுவோம்னா அப்சல்யூட்லி இன்னும் இது நம்ம பண்ண மாட்டோம். பஸ் தெரிஞ்சுக்கோங்க, லைக் ரவுட்டிங்னா ஒரு டேட்டா இன்னொரு சோர்ஸ்ல இருந்து இங்கே பாத்தீங்கன்னா சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் போகுது. இந்த டெஸ்டினேஷனுக்கு எந்த பாத் எடுத்தா இட் வுட் பி செக்யூர் அண்ட் டெலிவரி. இப்போ மேலே 3 நெட்வொர்க் ஆஃப் பண்ணி போகும், கரெக்டா? இந்த ஆஃப் பண்ணி போச்சுன்னா இட் வில் பி ஹேவ் எ டிலே நம்மளுக்கு இருக்கும். இப்போ கீழே இருக்க பாத் இது சூஸ் பண்ணிச்சுன்னா இட் ஒன்லி ஆப்ஸ் ஃபார் 2 நெட்வொர்க். இங்கே ஒரு ஜம்ப், இங்கே ஒரு ஜம்ப், 2 ஆஃப் பண்ணும். 2 ஆஃப் பண்ணிட்டு டெஸ்டினேஷனுக்கு வர்றதுனால ஸோ யுவர் டேட்டா இஸ் ஃபாஸ்டர். உங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டராக இருக்கும். ஃபாஸ்டராக இருக்கிறதுனால இது ரவுட்டிங்கோட பேசிக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா
பெஸ்ட் ரூட் எடுக்கணும், செக்யூர்டா இருக்கணும், டெலிவரி இருக்கணும். இந்த 3 லைக் இந்த 3 பிரின்சிபல் வச்சு தான் இந்த ரவுட்டிங் நடக்கும். ஓகேவா? ரவுட்டிங்னா. தென் டிஎன்எஸ்னா ஒரு நேம். இப்போ எப்படி நம்மளோட வெப்சைட்டுக்கு இந்த லைக் நம்மளோட வெப்சைட் கன்சிடர் இது கூட ஒரு நேமா இருக்கோ, இதுதான் நம்ம டிஎன்எஸ் சொல்லுவோம். ஸோ இந்த டிஎன்எஸ் என்ன சொல்லணும்னா டொமைன் நேமிங் சிஸ்டம். இது என்ன போர்ட் நம்பர்ல ஒர்க் ஆகும்னா பை டிஃபால்ட்டா 53 போர்ட்ல டிஎன்எஸ் ரன் ஆகும். ஓகேவா? அதனால தான் லைக் அமேசான் சர்வீஸ்ல வந்து ரூட் 53ன்னு சொல்றாங்க. லைக் அந்த சர்வீஸோட நேம் பார்த்தீங்கன்னா ரூட் 53. ஸோ வாட் டிஎன்எஸ் இப்போ நம்ம கிட்ட ஒரு ஐபி அட்ரஸ் ஒரு சர்வர்ல ஒரு அட்ரஸ்ல நம்ம 18 ஒரு ஹோஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு அப்ளிகேஷன். அது எல்லா வாட்டியும் நம்மளால அந்த ஹோஸ்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியுமா? அந்த ஐபி அட்ரஸ் ஞாபகம் வச்சுருக்கோமா? இட் இஸ் ஹார்ட். பட் நேமா வந்து வி கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை, ரைட்? இப்போ கூகுளோட வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 8.8.8ன்னு வச்சுக்கோங்க கூகுளோட டிஎன்எஸ் அட்ரஸ். ஸோ எவ்ரி டைம் நம்ம அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம்னா கஷ்டம். இதே கூகுள்னா we can go type easily Google, now we can remember and we can type it, right? Similarly, DNS offers a IP to name to IP, it will convert automatically. Okay, அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க போகும்போது இன்னும் எஃப்கேடியூஎன் பத்தி எல்லாம் பார்ப்பீங்க. லைக் ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம்னா என்ன, வைல்ட் கார்ட் டொமைன் நேம்னா என்ன. ஸோ இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ ஈவன் நம்மளோட வெப்சைட் எடுத்திருக்கோம்னா நான் வைல்ட் கார்ட் டொமைன் சர்டிபிகேட் தான் வாங்கியிருப்பேன். ஏன்னா இங்க star.course.promote DevOps. It means I can create one more. இந்த ஸ்டாருக்கு முன்னாடி I can create one more like tamil.course.devops இன்னொரு லைக் வெப்சைட் கூட I can write. So actually what I bought பார்த்தீங்கன்னா என்ன டொமைன் நான் வாங்கினேன்னா ஆக்சுவலி வாட் டொமைன் ஐ பாட்னா இந்த ப்ரோமோட் -devops info தான் நான் வாங்கியிருப்பேன். அது நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். வில் சி So I hosted my domain here. See, promote-devops.info the domain தான் நான் வச்சிட்டு இருக்கேன். So but here you can see right course. See, it means wild card. நம்ம எத்தனை சப் டொமைன் வேணா நம்ம மெயின் டொமைன்ல இருந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்ப்ளீட் நேமை தான் நம்ம வந்து எஃப்கியூடின்னு சொல்லுவோம். ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம்னு சொல்லுவோம். ஓகே, then VPN, now you know that most of your people were working on VPN. It will create a tunnel. இப்போ நீங்க ஒரு டனல்குள்ள போறேன்னு வச்சுக்கோங்க. நார்மலா ஒரு டனல் ஹைவேக்குள்ள போறீங்கன்னா யூ ஹவ் ஒன்லி ஒன் என்ட்ரி அண்ட் ஒன் எக்ஸிட், கரெக்டா? ஸோ நடுவில் யாருமே வரப்போறது இல்லை. லைக் இன் பிட்வீன் no one will jump from the top. ஏன்னா it is a tunnel, it is a closed tunnel, right? The same thing, same idea implements here. Like you will have a secure tunnel between you and your company. So நீங்க ஒரு VPN யூஸ் பண்றீங்கன்னா நீங்க யூஸ் பண்றதுல இருந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கு தே வில் ஹேவ் எ டனல். ஸோ உங்களோட டிராஃபிக் டேட்டா வாட் எவர் யூ ஆர் யூசிங் என்கிரிப்ட் டேட்டா இது உங்களுக்கு லாஸ் ஆகாது. ஸோ அதனால தான் எல்லா கம்பெனி தே இன்சிஸ்ட் டு கனெக்ட் VPN வைல் யூ ஆர் ஒர்க்கிங். ஒர்க் பண்ணும்போது ஏன்னா உங்க டேட்டா வந்து லாஸ் ஆகாம இட் டைரக்ட்லி கம்ஸ் டு த கம்பெனி நெட்வொர்க் வித்தவுட் எனி திங்ஸ். ஓகே, அதனால VPN யூஸ் பண்ணுவாங்க. VPNோட கான்செப்டே அதுதான். ஸோ நம்ம ஒரு இன்ஜினியர்ஸாக என்ன டூல்ஸ் தெரிஞ்சுக்கணும், லைக் பிங்னா என்ன. ஸோ யூனோ ரைட் வெதர் இட் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட். ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு நெட்ஒர்க்கோ ஒர்க் ஆகுதோ இல்லையான்ட்டு நம்ம பிங் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இஃப் ஐ கோ பிங் google.comனா ஐ கேன் ஏபிள் டு சிம்பிளி இட் மீன்ஸ் கூகுள் இஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ. ஸோ இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு இது நம்ம ஷெல் ஸ்கிரிப்ட் எழுதும் போது இதை ஆட்டோமேட்லாம் பண்ணலாம். ஸோ ஒரு ரிக்வஸ்ட் வருதா இல்லையா, வரலன்னா அந்த வெப்சைட் டவுன் சொல்லி நம்ம நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே சென்ட் பண்ணலாம். லைக் ஹவ் யூ இம்ப்ளிமெண்ட் இந்த பேசிக் தெரிஞ்சுட்டா நீங்கள் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து இந்த வெப்சைட் டவுன் ஆயிடுச்சுன்னா எனக்கு உடனே இமெயில் ட்ரிகர் ஆகும். ஏன்னா இது இம்பார்ட்டண்ட்டான வெப்சைட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லைக் ஆல்வேஸ் நம்ம அதுவே செக் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, ரைட்? ஸோ எவ்ரி 5 செகண்ட்ஸோ இல்லை எவ்ரி செகண்டுக்கோ நீங்கள் செக் பண்ணுற மாதிரி ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர்னா நீங்கள் மெயில் ட்ரிகர் ஆகிறது கொடுக்கலாம். தட் டைம் வாட் யூ டூனா வி யூஸ் -c ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். பிங் பண்ணும்போது இங்கே இதில் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. நம்பர் ஆஃப் ரெஸ்பான்ஸ்
1 கொடுத்துட்டு ஐ திங்க் இங்கே இதுல விண்டோஸ்ல இருக்கால இஃப் யூ டூ வித் லினக்ஸ்னா லினக்ஸ் இல்லைன்னா யூனிக் சிஸ்டம்ஸ்ல நீங்க பண்ணீங்கன்னா ஒரே ஒரு பிங் மட்டும் தான் வரும். வி காட் ஸோ 4 பிங்ஸ் ரைட், பை டிஃபால்ட் இட் கெட் 4 ரைட். உங்களுக்கு ஒரே ஒரு பிங் தான் வரும். அந்த பிங் வந்ததுன்னா சக்ஸஸா இருந்ததுன்னா டோன்ட் ட்ரிகர். இஃப் இட் இஸ் எ ஃபெயிலியர்னா வி கேன் ட்ரிகர். அதை நான் உங்களுக்கு லைக் ஷெல் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஐ வில் ஷோ யூ ஆன்சானவே உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ that is the use case of ட்ரேஸ் ரூட்னா என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ரூட்டிங்ல பார்த்தோம் எத்தனை ஆப் இது தாண்டி போகுதுன்னு. இப்போ இதே நான் கூகுள் ட்ராட் பண்ண போறேன்னா எத்தனை நெட்வொர்க்கை தாண்டி போகுதுன்னு யூ கேன் ஏபிள் டு சி ஹவு மெனி ஆப்ஸ் இஸ் டேக்கிங் டு ரீச் மை. ஸோ ட்ரேஸ் ரூட் இதில் ஒர்க் ஆகாதா? ஸோ விண்டோஸ் டோன்ட் ஹேவ் ட்ரேஸ் ரூட்டா? I think we don't have trace root in here. Let me see. Give bash work ஆகுதான்னு பார்க்குறேன். ஓகே, ஐ திங்க் இதில் ட்ரேஸ் ரூட் விண்டோஸில் ஒர்க் ஆகல. நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் நாளைக்கு லாகின் பண்ணி உங்களுக்கு நான் இதெல்லாம் ஷோ பண்ணுறேன். ஓகே, என்மேப்னா என்ன? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து வில் பி சீயிங் இந்த பேசிக் டூல்ஸ். என்மேப்ன்றது எத்தனை ஹோஸ்ட் எத்தனை சர்வீஸ் நம்ம இதில் இருக்குன்ட்டு ஒரு விர்ச்சுவலாக ஒரு மேப் கிரியேட் பண்ணி நம்மளுக்கு காட்டும். தென் டிசிபி டம்ப், ஒரு டிராஃபிக் அனலைஸ் பண்ணுறதுக்கு வி யூஸ் டிசிபி டம்ப். இப்போ சப்போஸ் இது ஈத்தர்நெட் போர்ட்டில் லைக் ஹவு மச் டிராஃபிக் யூ ஆர் கெட்டிங் அண்ட் ரிசீவிங் சொல்லி அனலைஸ் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் திஸ் கமெண்ட். ஸோ ஐபி கான்ஃபிக் நம்ம விண்டோஸில் யூஸ் பண்ணி ஐபி அட்ரஸை பார்ப்போம். இஃப் கான்ஃபிக்னா லினக்ஸ் பேஸ்டு சிஸ்டம்ஸில் நம்ம பார்ப்போம். தென் என்எஸ் லுக்கப். என்எஸ் லுக்கப்னா நான் இதை இயர் ஐடென்ட் சி என்எஸ் லுக்கப் கொடுத்தோம்னா google.com-ஓட டிஎன்எஸ் ஐ கேன் ஏபிள் டு நோ. சி DNS for Google is 8.8.8. இது IPv6ஓட அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ் கூட நம்ம யூஸ் பண்ணி வாட் எவர் we can யூஸ். ஓகே, தென் வயர்ஷார்க். இந்த வயர்ஷார்க் ஐயா இதுல ஒர்க் ஆகுமான்னு தெரியல சார். ஒன்னு ட்ரெஸ் இதுல ட்ரெஸ் சிஆர்டி. ஓகே, லெட் மீ ஓப்பன். Thank you. Yeah, see. Okay. So இது RJCS பார்த்தீங்கன்னா என்னோட ரவுட்டர் நேம். So it's hopping to one more network. ஸோ நீங்கள் என்னென்ன நெட்ஒர்க் அந்த ட்ரேஸ் ரூட் நம்ம கொடுத்தோம்ல, இந்த ட்ரேஸ் செட் மேபி இது இந்த கமாண்ட் வந்து விண்டோஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த எத்தனை நெட்ஒர்க் ஸ்கிப் ஆகி ஜாயின் ஆகி இது போகுதுன்ட்டு யூ கேன் ஏபிள் டு சி தட். ஓகே, தட் இஸ் த யூஸ் ஆஃப் ட்ரேஸ். வயர்ஷார்க் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்படி லைக் பிஹேவ் ஆகுது சொல்லி யூ கேன் ஏபிள் டு அனலைஸ் எத்தனை ரிக்வெஸ்ட் ரிசீவ் ஆகுது, எத்தனை அது சக்ஸஸ் பண்ணுது, இது யூஸ் பண்ணலாம். ஐ டோன்ட் ஹவ் மச் எக்ஸ்பீரியன்ஸ் இயர். டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். லைக் பிஎல்டி டெஸ்டிங் பண்ணும்போது, பிஎல்டி டெஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ் லோட் டெஸ்டிங் பண்ணும்போது பார்த்துருக்கேன். பட் ஐ டென்ட் யூஸ் திஸ் டூல் மச். ஓகேவா, நான் யூஸ் பண்ணதே இல்லை. வாண்டட் டு பி ஃப்ராங்க்னா ஐ நெவர் யூஸ்ட். பட் டெவலப்பர்ஸ் யூஸ் திஸ் டூல் டு அனலைஸ் அவங்களோட அப்ளிகேஷன் என்ன எத்தனை லைக் நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து it getting right, எத்தனை அப்ளிகேஷன் எத்தனை ரிக்வெஸ்ட் தே கேன் ஏபிள் டு சர்வே. பர்டிகுலராக ஒரு ஏபிஐ இருக்குன்னா அந்த ஏபிஐ வந்து how many request it can handle. ஸோ செக் பண்ணுறதுக்கு தே யூஸ் திஸ் வயர்ஷார்க் எஸ்எட் டூல். ஓகேவா, ஸோ ஐ ஸ்டாப் ஹியர் ஃபார் டுடேஸ் கிளாஸ். நாலுலேருந்து நம்ம ஆன்சான் எல்லாமே லினக்ஸ்லேருந்து நம்ம ஆன்சானாக பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்ஸ்லேருந்து லினக்ஸ்னா என்ன, எஸ்எஸ்எஸ்னா என்ன, லைக் எப்படி நம்ம சர்வர்ஸோட கனெக்ட் பண்ணுறோம், செக்யூரிட்டி குரூப்னா என்ன, ஸோ தென் லினக்ஸோட பேசிக் கமெண்ட்ஸ்னா என்ன, இது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே நம்ம ஷெல் ஸ்கிரிப்ட் அதோட சேர்த்து நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, ஸோ இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ ஸ்டே பேக். ரெக்கார்ட் பண்ணனா இந்த செஷனை தெரியலையே நான். ஸோ ஓகே, இஃப் நாட் வில் ஹேவ் ஒன் மோர் ரெக்கார்டிங். ஓகே பிரமோத், இப்போ
ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் இப்போ நான் ஜனவரியில தான் கிரியேட் பண்ணேன், ஃப்ரீ டயர் தான் அது. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ம். பட் அதுல நான் அந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணலாங்களா? 200 கிரெடிட்ஸ். அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் 3 to 5 ஒர்க்கிங் டேஸ்ல யூ வில் கெட் நோ அப்ரூவா இல்லையான்னு உங்க இமெயிலுக்கு தெரியும். சப்போஸ் வரலன்னா ட்ரை டு கிரியேட் ஒன் மோர், அவ்வளவுதான். ஓகே, இட் இஸ் தேங்க் யூ. ஈஸி, ரைட்? இன்னொரு அக்கௌண்ட்டை இன்னொரு இமெயில் ஐடி வச்சு நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகே ஓகே, ஓகே, தேங்க் யூ ப்ரோ. தேங்க்யூ எவ்ரிவன். see you tomorrow same 7 o'clock நாளைக்கு பார்ப்போம். பை பை. தேங்க் யூ ப்ரோ.